பயிற்சி. சரியான விடையை தேர்வு செய்க. முதல் கேள்வி, பிற்கால சோழ வம்சத்தை மீண்டெழச் செய்தவர் யாருன்னா விஜயாலயன். பிற்கால சோழ வம்சத்தை மீண்டெழச் செய்தவர் யாருன்னா விஜயாலயன். இரண்டாவது கேள்வி, கீழ்காணும் பாண்டிய அரசர்களுள் களப்பிரர் ஆட்சியை முடித்து வைத்தவர் என அறியப்படுபவர் யாருன்னா கடுங்கோன். கீழ்காணும் பாண்டிய அரசர்களுள் களப்பிரர் ஆட்சியை முடித்து வைத்தவர் என அறியப்படுபவர் யாருன்னா கடுங்கோன். மூன்றாவது கேள்வி, கீழ்காண்பனவற்றுள் சோழர்களின் நிர்வாகத்தில் மிகச்சிறிய அலகு எதுனா ஊர். கீழ்காண்பனவற்றுள் சோழர்களின் நிர்வாகத்தில் மிகச்சிறிய அலகு எதுனா ஊர். நான்காவது கேள்வி, விஜயாலயன் வழிவந்த சோழ வம்சத்தின் கடைசி அரசர் யாருன்னா ஆதி ராஜேந்திரன். விஜயாலயன் வழிவந்த சோழ வம்சத்தின் கடைசி அரசர் யாருன்னா ஆதி ராஜேந்திரன். ஐந்தாவது கேள்வி, சோழர்களின் கட்டடக்கலைக்கான எடுத்துக்காட்டை எங்கு காணலாம்னா தஞ்சாவூர். சோழர்களின் கட்டடக்கலைக்கான எடுத்துக்காட்டை எங்கு காணலாம்னா தஞ்சாவூர். ஆறாவது கேள்வி, கீழ்காண்பனவற்றுள் எந்த இந்திய பகுதிக்கு மார்கோ போலோ 13ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் சென்றார்னா பாண்டிய நாடு. கீழ்காண்பனவற்றுள் எந்த இந்திய பகுதிக்கு மார்கோ போலோ 13ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் சென்றார் அப்படின்னா பாண்டிய நாடு. அடுத்தது, கோடிட்ட இடங்களை நிரப்புக. முதல் கேள்வி, டேஸ் தஞ்சாவூரில் உள்ள புகழ்பெற்ற பிரகதீஸ்வரர் கோவிலை நிர்மாணித்தார் அப்படின்னா முதலாம் ராஜராஜன். டேஸ் தஞ்சாவூரில் உள்ள புகழ்பெற்ற பிரகதீஸ்வரர் கோயிலை நிர்மாணித்தார் அப்படின்னா முதலாம் ராஜராஜன். இரண்டாவது கேள்வி, டேஸ் வேத கல்லூரி ஒன்றை எண்ணாயிரத்தில் நிறுவினார் அப்படின்னா முதலாம் ராஜேந்திரன். டேஸ் வேத கல்லூரி ஒன்றை எண்ணாயிரத்தில் நிறுவினார் அப்படின்னா முதலாம் ராஜேந்திரன். மூன்றாவது கேள்வி, டேஸ் வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி ஆவார் அப்படின்னா ஜடிலபராந்தக நெடுஞ்சடையன். இவரை முதலாம் வரகுணன் அப்படின்னு சொல்லுவாங்க. டேஸ் வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி ஆவார் அப்படின்னா ஜடிலபராந்தக நெடுஞ்சடையன். இவரை முதலாம் வரகுணன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான்காவது கேள்வி, பாண்டிய பேரரசின் அரசு செயலகம் டேஸ் என அறியப்பட்டது அப்படின்னா எழுத்து மண்டபம். பாண்டிய பேரரசின் அரசு செயலகம் டேஸ் என அறியப்பட்டது அப்படின்னா எழுத்து மண்டபம். அடுத்தது பொறுத்துக. இந்த பொறுத்துகாவில் ஒரு 4 கேள்வி கொடுத்துருக்காங்க, இதை பார்க்கலாம். முதல் கேள்வி, மதுரை அப்படிங்கிறது பாண்டியர்களின் தலைநகர். மதுரை பாண்டியர்களின் தலைநகர். இரண்டாவது கேள்வி, கங்கை கொண்ட சோழபுரம் பார்த்தீங்கன்னா சோழர்களின் தலைநகர். கங்கை கொண்ட சோழபுரம் சோழர்களின் தலைநகர். மூன்றாவது கேள்வி, அஞ்சு வண்ணத்தார் அப்படிங்கிறவங்க கடல்சார் வணிகர். அஞ்சு வண்ணத்தார் அப்படிங்கிறவங்க கடல்சார் வணிகர். நான்காவது கேள்வி, மணி கிராமத்தார் அப்படிங்கிறவங்க உள்நாட்டு வணிகர். மணி கிராமத்தார் அப்படிங்கிறவங்க உள்நாட்டு வணிகர். அடுத்தது சரியா தவறா பாருங்க. முதல் கேள்வி, டெல்லி சுல்தானுக்கு கட்டுப்பட்ட ஒரு முஸ்லீம் அரசு மதுரையில் உருவானது அப்படிங்கிறது சரி. டெல்லி சுல்தானுக்கு கட்டுப்பட்ட ஒரு முஸ்லீம் அரசு மதுரையில் உருவானது அப்படிங்கிறது சரிதான். இரண்டாவது கேள்வி, கூடல் நகர் காவலன் என்பது பாண்டிய அரசரின் பட்டமாகும் அப்படிங்கிறதும் சரி. கூடல் நகர் காவலன் அப்படிங்கிறது பாண்டிய அரசரின் பட்டமாகும் சரி. மூன்றாவது கேள்வி, சோழ அரசு வைகையின் கழிமுக பகுதியில் அமைக்கப்பட்டிருந்தது தவறு. சோழ அரசு காவிரியின் கழிமுக பகுதியில் அமைக்கப்பட்டிருந்தது தான் சரி. வைகையின் கழிமுக பகுதி அப்படிங்கிறது தவறு. நான்காவது கேள்வி, முதலாம் குலோத்துங்கன் சாளுக்கிய சோழ அரச வம்சத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறது சரி. முதலாம் குலோத்துங்கன் சாளுக்கிய சோழ அரச வம்சத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறது சரி. ஐந்தாவது கேள்வி, சோழ அரசரின் மூத்த மகன் யுவராஜன் என அழைக்கப்பட்டார் அப்படிங்கிறது சரி. சோழ அரசரின் மூத்த மகன் யுவராஜன் என அழைக்கப்பட்டார் அப்படிங்கிறது சரி. அடுத்தது, கீழ்காணும் கூற்றுகளை ஆய்க, பொருத்தமான விடையை டிக்கிட்டு காட்டவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் முதல் கேள்வி பாருங்க, பிற்கால சோழர்கள் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எவை சரியானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு 4 கூற்று பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த 4ல் எது எது சரி அப்படிங்கிறத நம்ம கண்டறியணும். முதல்ல பாருங்க, அவர்கள் ஓர் உள்ளாட்சித்துறை தன்னாட்சி அமைப்பை கொண்டிருந்தனர். அவர்கள் ஓர் உள்ளாட்சித்துறை தன்னாட்சி அமைப்பை கொண்டிருந்தனர். இரண்டாவது, அவர்கள் வலுவான கப்பற்படையை கொண்டிருந்தனர். ஒரு வலுவான கப்பற்படையை கொண்டிருந்தனர் சொல்லியிருக்காங்க. மூன்றாவது, அவர்கள் பௌத்தத்தை பின்பற்றினர். அதாவது என்னன்னா, சோழர்கள் பௌத்தத்தை பின்பற்றினர் சொல்றாங்க. அவர்கள் பெரிய கோவில்களை கட்டினர். சரி, இப்போ இந்த 4ல் எது எது சரி அப்படிங்கிறத நம்ம கண்டறியணும். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ தான் ஆன்சர். 1, 2 மற்றும் 4 சரியானது. தவறானது எதுனா 3 பார்த்தீங்கன்னா தவறானது. அவர்கள் பௌத்தத்தை பின்பற்றினர், அதாவது சோழர்கள் பௌத்தத்தை பின்பற்றினர் அப்படிங்கிறது மட்டும் பார்த்தீங்கன்னா தவறானது.
பிற்கால சோழர்கள் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எவை சரி அப்படின்னா அவர்கள் அதாவது சோழர்கள் ஒரு உள்ளாட்சி துறை தன்னாட்சி அமைப்பை கொண்டிருந்தனர் அப்படிங்கிறது சரி. சோழர்கள் வலுவான கப்பற்படையை கொண்டிருந்தனர் அப்படிங்கிறது சரி. மூன்றாவது சோழர்கள் பௌத்தத்தை பின்பற்றினர் அப்படிங்கிறது தவறு. நான்காவது சோழர்கள் பெரிய கோவில்களை கட்டினர் அப்படிங்கிறது சரி. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் இ தான் ஆன்சர். 1, 2 மற்றும் 4 சரியானது. இரண்டாவது கேள்வி பாருங்க. ராஜேந்திர சோழனை பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எவை சரியானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜேந்திர சோழனை பற்றி கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கூற்று கொடுத்துருக்காங்க. இந்த 4ல் எது சரி அப்படிங்கிறத நம்ம கண்டறியணும். முதல் கூற்று பாருங்க. அவர் அதாவது ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழன் என்னும் பட்டத்தை சூட்டிக்கொண்டார். ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழன் என்னும் பட்டத்தை சூட்டிக்கொண்டார். இரண்டாவது அவர் தெற்கு சுமத்ராவை கைப்பற்றினார். அதாவது ராஜேந்திர சோழன் தெற்கு சுமத்ராவை கைப்பற்றினார் சொல்லியிருக்காங்க. மூன்றாவது அவர் சோழர்களின் அதிகாரத்தை நிலைநிறுத்தினார் என போற்றப்படுகிறார். அதாவது ராஜேந்திர சோழன் சோழர்களின் அதிகாரத்தை நிலைநிறுத்தினார் அப்படின்னு போற்றப்படுறாருன்னு சொல்லியிருக்காங்க. நான்காவது வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஸ்ரீ விஜயத்தை கைப்பற்ற அவருடைய கப்பற்படை உதவியது. அதாவது ராஜேந்திர சோழன் ஸ்ரீ விஜயத்தை கைப்பற்ற அவருடைய கப்பற்படை உதவியதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 4ல் ராஜேந்திர சோழனை பற்றிய இந்த கூற்றுகளில் இந்த 4ல் எது சரி அப்படின்னா இதுக்கு ஆப்ஷன் இ தான் ஆன்சர். இவை அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா சரியானவை தான். இந்த 4மே சரிதான். ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழன் என்னும் பட்டத்தை சூட்டி கொண்டார் சரிதான். இரண்டாவது ராஜேந்திர சோழன் தெற்கு சுமத்ராவை கைப்பற்றினார் சரிதான். மூன்றாவது ராஜேந்திர சோழன் சோழர்களின் அதிகாரத்தை நிலைநிறுத்தினார் அப்படின்னு போற்றப்படுகிறார் சரிதான். அடுத்தது நான்காவது ராஜேந்திர சோழன் ஸ்ரீ விஜயத்தை கைப்பற்ற அவருடைய கப்பற்படை உதவியது அப்படிங்கிறதும் சரிதான். ஆப்ஷன் இ அதுக்கு ஆன்சர். இவை அனைத்தும். மூன்றாவது கேள்வி பாருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. இதில் கூற்று பார்த்தீங்கன்னா யுவராஜாக்கள் மாநிலங்களின் ஆளுநர்களாக பணியமர்த்தப்பட்டனர். கூற்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா யுவராஜாக்கள் அதாவது யுவராஜாக்கள் அப்படின்னா யாரை சொல்லுவாங்க? அரசர்களுடைய மூத்த மகனை வந்து யுவராஜா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதான் யுவராஜாக்கள் மாநிலங்களின் ஆளுநர்களாக பணியமர்த்தப்பட்டனர். ஏன் அப்படின்னா அவங்களுக்கும் நிர்வாக முறையெல்லாம் தெரியணும். அப்படி பணியமர்த்தி அவங்களை கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ண அப்படின்னா தான் அடுத்தது பின்னாடி அரசருக்கு அப்புறம் அவங்க அரசர் ஆவாங்க இல்லைங்களா? அப்போ வந்து அவங்களால சரியாக ஆட்சி செய்ய முடியும். அதுக்காக தான் எடுத்த உடனே ஒருத்தர் வந்து டக்குன்னு அரசராகிட்டோம்னா அவருக்கு ஒன்றுமே தெரியாமல் போயிடும். அவருக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமானது. காரணம் நிர்வாகத்தில் பயிற்சி பெறுவதற்காக இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இப்போ நான் இவ்வளோ நேரம் உங்களுக்கு சொன்னது தான். காரணத்தை சொல்லாமல் கூட்ட படிச்சு மட்டும் ஒன்று சொன்னேன் இல்லைங்களா? அதுதான் கூற்று. யுவராஜாக்கள் மாநிலங்களின் ஆளுநராக பணியமர்த்தப்பட்டனர். காரணம் நிர்வாகத்தில் பயிற்சி பெறுவதற்காக இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஆ தான் ஆன்சர். காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமே. உண்மைதான். அதாவது யுவராஜாக்கள் இருக்கிறாங்க, அவங்க வந்து அரசருக்கு அடுத்தபடியான ஆள் அப்படின்னு சொல்லி அவங்கள அப்படியே வச்சுருந்து அரசர் இறந்ததுக்கு அப்புறமா அவங்கள வந்து அரியணை ஏற்றணும் அப்படின்னா பெக்க நின்றுட்டு இருப்பாங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஏமாந்த மூஞ்சியை வச்சு நின்றுட்டு இருப்பாங்க. அதனால் அப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஃபோர்ஸ் பண்ணி இந்த இடத்த நீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுநராக இருந்து ஆட்சி செய்யணும், நீ நிர்வாகம் பண்ணணும், அப்போ தான் உன்னால் நிர்வாகத்தை கற்றுக்க முடியும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணால் தான் ஒரு நல்ல அரசர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட்டுக்கு கிடைப்பாங்க. அப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூற்று சரிதான். கூற்று காரணத்துக்கான சரியான விளக்கமே சரிங்களா? அது வந்து சரியாக தான் இருக்குது. அதாவது காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் தான். அடுத்தது நம்ம 4வது கேள்வி பார்க்கலாம். கீழ்காணும் நிர்வாக பிரிவுகளை இறங்கு வரிசையில் வரிசைப்படுத்தவும்னு கொடுத்துருக்காங்க. நிர்வாக பிரிவுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நாடுன்னு இருந்துச்சுன்னா இப்போ நம்ம இந்திய நாடுன்னு இருக்குது. அந்த நாட்டுக்குள்ள மாநிலங்கள் இருக்குது, மாவட்டங்கள் இருக்குது, வட்டங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வட்டங்களுக்குள்ளே ஊராட்சி, அந்த ஊராட்சியில் ஊர், அந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வார்டுன்னு இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து அந்த நிர்வாக பிரிவை வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. அந்த காலத்தில் என்னென்ன பிரிவு இருக்குது பாருங்கள். நாடு, மண்டலம், ஊர், கூற்றம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இறங்கு வரிசையில் வரிசைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ எப்படி இறங்கு வரிசையில் வரிசைப்படுத்தலாம்? முதல்ல இறங்கிக்கிட்டு போகணும். பெருசுலேருந்து சின்னது வரதை இறங்கிட்டு போகிறது. மண்டலம் அப்படிங்கிறது தான் பெருசு. ஒரு நாடு வந்து நம்ம மண்டலம், சோழ மண்டலம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? சோழ மண்டலம்னு என்ன? இதெல்லாமே சோழர்களுடைய ஆட்சி பரப்பு உருப்பட்டது சோழ மண்டலம். அந்த சோழ மண்டலத்துக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா நாடுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது நாடுகளோட சிறியது கூற்றம், கூற்றத்தை விரிய சிறியது ஊர். அந்த கூற்றத்துக்குள்ளே நிறைய கிராமங்கள் இருக்கும். கிராமத்தை நம்ம ஊர்னு தானே சொல்லுவோம். அப்போ மண்டலம், நாடு, கூற்றம், ஊர் அப்படிங்கிறது தான் இதோடைய இறங்கு வரிசை. அடுத்தது பார்த்தீங்கன்னா 5வது கேள்வி. கீழ்காணும் நிகழ்வுகளை கால வரிசைப்படி எழுதவும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. கீழ்காணும் நிகழ்வுகளை கால வரிசைப்படி நம்ம வந்து பார்த்திங்கன்னா எழுதணும். எப்படி வந்து நம்ம கால வரிசைப்படி எழுதலாம்?
முதல்ல நான் அதெல்லாத்தையும் ரீட் பண்ணுறேன் பாருங்கள். முதல்ல மாரவர்மன் வீரபாண்டியனை கூட்டு அரசராக பணியமர்த்தினார். மாரவர்மன் வீரபாண்டியனை கூட்டு அரசராக பணியமர்த்தினார். அடுத்தது உள்நாட்டு போர் தொடங்கியது. ரெண்டாவது உள்நாட்டு போர் தொடங்கியது. மூன்றாவது மதுரையில் ஓர் இஸ்லாமிய அரசு உருவாக்கப்பட்டது. நான்காவது மாரவர்மன் குலசேகரனுக்கு 2 மகன்கள், ஒருவர் வீரபாண்டியன் மற்றொருவர் சுந்தரபாண்டியன். அடுத்தது ஐந்தாவது வந்து பார்த்தீங்கன்னா சுந்தரபாண்டியன் அலாவுதீன் கில்ஜியின் உதவியை நாடினார். ஆறாவது மாலிக் கபூர் மதுரையின் மீது படையெடுத்தார். சரி, இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும் அப்படின்னா கீழ்காணும் நிகழ்வுகளை காலவரிசைப்படி எழுதணும். எது முதல்ல நடந்திருக்கும், சரிங்களா? எது முதல்ல நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். சரி, இதில் எது முதல்ல நடந்திருக்கு அப்படின்னா இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். 4வது தான் முதல்ல நடந்தது. மாரவர்மன் குலசேகரனுக்கு 2 மகன்கள். ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வீரபாண்டியன், மற்றொருவர் வந்து பார்த்தீங்கன்னா சுந்தரபாண்டியன். இது வந்து முதல்ல. ரெண்டாவது எதுன்னா இங்கே பாருங்கள், முதல்ல நான் நம்பர் போட்டிருக்கேன் பாருங்கள். மாரவர்மன் வீரபாண்டியனை கூட்டு அரசராக பணியமர்த்தினார். ரெண்டாவது. மூன்றாவது உள்நாட்டு போர் தொடங்கியது. ஏன்னா மாரவர்மன் அவருடைய மூத்த மகனான வீரபாண்டியனை கூட்ட அரசராக பணியமர்த்திட்டாரு. இன்னொரு மகன் இருக்காரு பார்த்தீங்களா அவருக்கு, இன்னொருத்தர் சுந்தரபாண்டியன் அப்படின்னு. அப்போ நான் என்ன இழிச்சவாயனா அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு கோவம் வந்துருச்சு. கோவம்ட்டு என்ன பண்ணுறாரு, உள்நாட்டு போர் தொடங்குது. உள்ளுக்குள்ளேயே கலகம் பண்ணுறாரு இவர். எனக்கும் வந்து ஆட்சி பொறுப்பு வேணும், எனக்கு பாதி பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சண்டை பண்ணுறாரு. சரிங்களா? அடுத்தது 4வது என்ன நடக்குதுன்னு பாருங்கள். சுந்தரபாண்டியன் அலாவுதீன் கில்ஜியின் உதவியை நாடினார். அதாவது எங்கள் அப்பா குலசேகரன் என்ன பண்ணிட்டாருன்னா என்னுடைய அண்ணன் வீரபாண்டியனுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு, எனக்கு ஒன்றுமே கொடுக்காம ஏமாத்தி விட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு சுந்தரபாண்டியன் என்ன பண்ணுறாரு, அலாவுதீன் கில்ஜியோடைய உதவியை நாடி போகிறாரு. அடுத்தது 5வது என்ன நடக்கும், மாலிக் கபூர் மதுரையின் மீது படையெடுத்தார். இப்போது இந்த கில்ஜியோடைய படைத்தளபதியாக யார் இருக்காங்கன்னா மாலிக் கபூர் அப்படிங்கிறவர் இருக்கார். அந்த மாலிக் கபூர் மதுரை மேலே வந்து பார்த்தீங்கன்னா படையெடுத்து வர்றாரு. 6வது என்ன நடக்குது, மதுரையில் ஓர் இஸ்லாமிய அரசு உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது 6வது. அதெல்லாம் என்னன்னா ஒரு மன்னர் இருக்கார். முதல்ல பாருங்க, மாரவர்மன் குலசேகரன் ஒரு மன்னன் இருக்காரு. அவருக்கு 2 மகன்கள் வந்து பிறக்கிறாங்க. ஒருத்தர் பேர் வந்து வீரபாண்டியன், ஒருத்தர் சுந்தரபாண்டியன். சரி, இந்த குலசேகரன் என்ன பண்ணிட்டாரு, அவருடைய பெரிய பையனான வீரபாண்டியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசை வந்து கொடுத்துட்டாரு. சின்ன பையன் சுந்தரபாண்டியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கொடுக்கல. அப்போ அவருக்கு கோவம் வரும். என்ன பண்ணுவார், போர் தொடுப்பார். உள்நாட்டு கழகம் தொடங்குறாரு. எனக்கு வந்து வேணும் அப்படின்னு வீட்டுக்குள்ளே சண்டை பண்ணுறாரு. அதான் உள்நாட்டு போர். அவருடைய வீட்டுக்குள்ளே சண்டை பண்ணுறாரு. அப்போ சண்டை பண்ணிட்டு என்ன பண்ணுறாரு, அங்கே வேலைக்கு ஆகலை, முடியாது போடா அப்படின்னு சொல்லிவிடுறாங்க. சொன்னவொன்னே என்ன பண்ணுறாரு, சுந்தரபாண்டியன் அலாவுதீன் கில்ஜியின் உதவியை நாடுறாரு. வேற ஒரு அரசருடைய உதவியை நாடுறாரு. அவர் என்ன பண்ணுவார், தன்னுடைய நாட்டுக்கு, அதாவது இவருடைய அப்பா அண்ணனை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்கிறதுக்கு அந்த கில்ஜி மாலிக் கபூர் அப்படின்ற அவருடைய படை தளபதியை மதுரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்புகிறாரு. அனுப்பின பிறகு என்ன ஆகுது, வீரபாண்டியன் வந்து பார்த்தீங்கன்னா தோற்கடிக்கப்படுறாரு. மதுரையில் ஒரு இஸ்லாமிய அரசு உருவாக்கப்படுது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய காலவரிசை. கீழ்காணும் நிகழ்வுகளை காலவரிசைப்படி எழுதுவோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா எழுதணும்.